ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் போகிறோம் பார்த்தீங்கன்னா டாப் 4 மாடரேட்டர் ஐடிஸ் தான் பார்க்க போகிறோம். அது இந்தியன் சர்வரில் தான். நம்ம இப்போ ஒவ்வொரு ஐடியாக நம்ம இப்போ டாப் 4லேருந்து போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே நம்ம வந்து இப்போ ஆக்டுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐடி இந்த நம்பரை போட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போட்டு பாருங்கள். 346290. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடரேட்டரோட ஐடி. பார்த்துக்கோங்க. இது வந்து மாடரேட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர், இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஒர்க் பண்ணுறவங்க அதில் இருக்கவங்க தான் இவங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட GM கட்டுவோட தான். இதில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஏகே லெவல் 1க்கும் இப்படி இதில் போட்டிருப்பாரு, லெவல் 2வும் வச்சுருப்பாரு, லெவல் 7 வச்சுருப்பாரு. அது எப்படின்னே தெரியல, ஆனால் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் ஓவர்வியூவும் பண்ணி பார்த்தா இந்த சீசனில் ஒரே ஒரு கேம், அதுக்கப்புறம் ஸ்குவாடாக ஒரு கேம் போய் அதுலேயும் ஒரு வின் பண்ணி அது ஒரு கில் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டிஆர் கெரியர்லேயே போய் பார்த்தீங்கன்னா 450 மேட்சஸ் சோலோவாக போய் 77 வின்னு, அப்புறம் டியோவாக போய் 200 மேட்சஸ் வந்துருவார். அதுக்கப்புறம் ஸ்குவாடில் ஒரு 350க்கு மேலே ஒரு இது போட்டிருக்காரு. ஆனால் இவருக்கு எப்படி வந்து அப்படி இதெல்லாம் பண்ணணும்னு சத்தமாக எனக்கு புரியல. இந்த மாதிரி அதுக்கப்புறம் சிஎஸில் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் 20 மேட்ச்சு, சிஎஸ் கெரியரில் 750 மேட்ச் 750. அதுக்கப்புறம் வெப்பன் போய் பார்த்தா கரண்ட் சீசனில் ஒன்றுமே இல்லை, 6 சீசன்லேயும் ஒன்றுமே இல்லை. அது என்ன வச்சுக்கிட்டு ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்தீங்கன்னா அவரோட வீடை பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷில் 4வது பிளேஸு, அதே மாதிரி இமாச்சல் பிரதேஷில் 25வது பிளேஸு. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் 75வது பிளேஸில் இருக்குது அவங்க கில்டு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து சிஎஸில் 2 எம்பளம் வச்சுருக்காரு, பிஆரில் ஒரே ஒரு எம்பளம் தான் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட பூயா பாஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டார். எல்லாம் வந்து 100க்கு மேலே தான் இருக்குது, எல்லாமே 100க்கு மேலே தான் இருக்குது. இந்த ஒன்றே ஒன்று மட்டும் 100 கீழே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பூயா பாஸும் ஃபயர் பாஸும் எல்லாம் போட்டார். எலைட் பாஸ் சொல்ல போனாங்க ஓல்டு பிளேயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 2 எலைட் பாஸ் மட்டும் ஒன்றும் போடல. அது மட்டும்தான் இந்த ஐடியில் வந்து சும்மா இருக்குது. வேறு ஒன்றும் இந்த ஐடியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகே வச்சுருக்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை கைஸ். வாங்க அடுத்த ஐடிக்குள்ளே போயிடலாம். அடுத்த இது கைஸ், இதில் வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இது பார்க்க போகிறோம் கைஸ். பாருங்கள், நீங்கள் 8-1 போட்டிங்கன்னா இந்த ஐடி உங்களால் பார்க்க முடியும் இந்தியன் சர்வரில். இவர் தான் நம்ம மகாசின், GM மகாசின். பெரிய இவரும் ஒரு மாடரேட்டரு. இவரும் வந்து எல்லா ஐயும் வச்சுருப்பார். கண்டிப்பாக இவர் ஒரு மாடரேட்டர்னால எல்லாமே வச்சுருக்காரு. அதே மாதிரி இது வந்து 3rd லைட்டு எல்லாம் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் பிஆரில் வந்து 17 எம்பளம், சிஎஸில் 2 எம்பளம். அதுக்கப்புறம் இப்போ 2 மில்லியன் கிட்ட வந்து இவரோட லைக்
எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன ஓவரி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஸ்குவாடு கூட தான் போயிருக்காரு. இப்போ டியோ போயிருக்காரு. சிஎஸ் கெரியரில் போவே இல்லையா, சூப்பர். அப்புறம் கிளாஸ் ஸ்குவாட் இந்த சீசனில் வந்து 15 கேம்ஸ் போயிருக்காரு. சிஎஸ் கெரியரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 950 மேட்ச் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வெப்பன் போனீங்கன்னா இந்த சீசனில் ஒரு 6 கன்னுக்கு பண்ணியிருக்காரு. வெப்பனில் ஆல் சீசனில் அதுலேயும் 6 கணக்கு தான் போட்டிருக்காரு. விஷ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த வரப்போகிற இதெல்லாம் அது வச்சுருக்காரு. பார்த்துக்கோங்க, பம்பு கன்லாம் வருது அடுத்த இதில். அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இதை இந்த மாதிரி விஷ் லிஸ்ட் பார்க்குறேன்னு பாருங்கள். நான் கடைசி அவங்களுக்கு பாருங்கள் நிறைய எமௌண்ட் வந்திருக்கு. புதுசாக எமௌண்ட் இருக்குது. இதெல்லாம் புது ஸ்கின்னு அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் புது காஸ்டியூம் சூப்பர் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு அமௌண்ட் கேதர் ஆகும் நல்லா தான் இருக்குது. டிகிமான் பைசோன் இது சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் ரேட் ஆஃப். அதுக்கப்புறம் ரிங் மாஸ்டர் இதெல்லாம் இப்போ வந்துச்சுன்னா இல்லை இது முன்னே வந்திருக்கு. சொல்ல போனால் இது அடுத்த இது கைஸ். இது அரைவல் அமௌண்ட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் இது ஒரு இதுதான் ரைடு அந்த எமௌண்ட்டு. இது அடுத்த எமௌண்ட்டு கைஸ். இதுதான் அடுத்த வாட்டி விட போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட் விட்றாங்க. அப்புறம் அதான் இந்த அடுத்த அப்டேட்டில் இதை விட போகிறாங்க குளிக்கிற எமௌண்ட். அதுக்கப்புறம் இது புதுசாக ஒரு எமௌண்ட்டு M60க்கான எமௌண்ட். இது ஈவோ வந்துருக்கு பார்த்தீங்களா அதுக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தாச்சு. டிகிமான் கிரெனேடு பார்த்துக்கோங்க. புது பண்டில்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு மாடரேட்டர்னால புதுசாகவே இப்படிதான். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இந்த கில்டு பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த கில்ட் லீடர். அதுவும் இல்லாமல் 10 வாட்டி எம்பளம் வேறு அடிச்சு வச்சுருக்காரு. மொத்தம் அடிச்சு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வீபேஜ் கில்டு வேறு. அவ்வளோதான் கைஸ். அடுத்த ஐடிக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ அடுத்த ஐடி கைஸ் போடுறத நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ஐடி தான் கைஸ். இந்த ஐடி ஒரு சரியான ஒரு இது கைஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஐடியில் ஒரு மிஸ்டீரியஸான இது இருக்குது. என்னன்னா இந்த ஐடியோட லெவல் தான் பார்த்துக்கோங்க. 100வது லெவலு கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட இது வச்சுருக்காரு. 100வது லெவல். பிஆரில் 28 எம்பளம். சிஎஸில் இதுலேயும் 28வது எம்பளம். ஓவரியில் இந்த சீசனில் 3. பிஆரில் 6800 நிறைய மேட்ச் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெப்பனில் பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த சீசனில் மட்டுமே இவர் வந்து நிறைய டிவிஷன் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா நிறைய சீசன். இந்த சீசன்லேயே எவ்வளோ ரன்ஸுக்கு இது அடிச்சிட்டாரு. ஆல் சீசனில் கண்டிப்பாக இந்தியா பார்த்துக்கோங்க. இந்தியா ஏகேல பார்த்துக்கோங்க. இன்குபேட்டர் எக்ஸ்மேட்லாம் வச்சுருக்காரு. இந்த ஐடி ஒரு மிஸ்டீரியஸான ஐடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் டொர்னாடோ. இவர் ரேஷனோட ஐடி. அவர் தான் கில்டோட லீடர் கூட. 2 எம்பளம் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து 6 ப்ரைம் 6 ஆறாவது.
அடுத்த ஐடியில் போகணும். அடுத்த ஐடி கைஸ் இதுதான் அந்த மாடரேட்டரோட ஐடி கைஸ். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு ஐடியான்னு, ஆனால் இதில் வந்து லைக்ஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேட்சஸ் தான் போயிருக்காரு. ஆனால் அவரோட கில்லை மட்டும் நீங்கள் பாருங்கள், சோலோவில் அவர் இன்னும் கில் அடிச்சிருக்காரு மட்டும் பாருங்கள். அவர் ஹையஸ்ட் மேட்ச் கில்லு 27 கைஸ். அதான் நிறைய கில் பண்ணியிருக்காரு கைஸ். ப்ரோ பிளேயர் மாதிரி நிறைய ஆடிருக்காரு. இப்போ சிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்தாங்க. ஓகே, இதுலேயும் ஹெட் ஷாட்ஸ் நிறைய வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வெப்பனில் எதுவுமே அடிக்க கைஸ். விஷ் லிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு கில்லையும் இல்லை கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதுதான் லாஸ்ட்டு பார்த்தாச்சு. என் ஐடியை காமிக்கிறேன்னு நான் சொல்கிறேன். இதுதான் என் ஐடி பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், எத்தனை மேட்ச் போயிருக்கேன் பார்த்துக்கோங்க. எத்தனை மேட்ச் போயிருக்கேன் பார்த்துக்கோங்க, எத்தனை மேட்ச்சு. ஆனால் அவர் எப்படி அந்த 100வது லெவல் அடித்தார், அதுதான் இன்ன வரைக்கும் இதாக இருக்கும், மர்மமாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.